காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்கிட்டோடைய மோடு மெனு வந்து எப்படி செட்டப் வீடியோ, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து எப்படி எடுக்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் உள்ள போய்க்கோங்க. டெலிகிராமில் போயிட்டு மோட் ஏபிகே சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா இதோடைய மெயின் மோடு மெனு வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த பாருங்கள், அன்கிட் ஹண்டர் கேஎம் மோட் 7Z அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஜெட் ஆர்ச்சிவர்னு வருது பார்த்தீங்களா? ஜெட் ஆர்ச்சிவரை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டோடைய வீடியோ போட்டிருக்கோம். அது அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து சிங்கிள் டேப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போடுங்க. ஓகேங்களா? பாஸ்வேர்டு போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துட்டு திரும்பவும் டெலிகிராம் போங்க. டெலிகிராமில் போயிட்டு இந்த ஓபிபி ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வர மாதிரி இந்த ஏரோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரோவை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஜெட் ஆர்ச்சிவரில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெட் ஆர்ச்சிவர் போய்க்கணும். ஓகேங்களா? ஜெட் ஆர்ச்சிவர் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கா? இந்த டவுன்லோட் அப்படின்றத டச் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் கொடுத்த ஓபிபி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஓபிபி OB51.zipன்னு இருக்குங்களா? அந்த ஃபைலை வந்து சிங்கிள் டேப் பண்ணிவிட்டு வியூ தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்குல்ல com.dts free fire max, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பின்னு இருக்குது பாருங்கள். காப்பி கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் டெலிகிராம் இருக்கா? டெலிகிராம் அடுத்து வந்து இந்த டிவைஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கா? இந்த டிவைஸ் ஸ்டோரேஜ் நெக்ஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்ட் டச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபிபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து கீழே இந்த ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பேஸ்ட் போர்டு இருக்கா? அதை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணி நான் ஆல்ரெடி ஓபிபி போட்டதுனால அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓபிபி போடுறீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் போட்ட உடனே வந்து டைரெக்டாக உட்காந்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, செட்டப் வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் உள்ள போயிட்டு எப்படி வந்து அன்கிட்டோடைய கீ வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேமை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் கெட் கீ அப்படின்னு ஒன்று இருக்கா? இந்த கெட் கீ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குரோம் உள்ள போகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிக் எனிவேர் டு இனிஷியலைஸ் த செக்யூர் ஆக்சஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வரும். ஓகேங்களா? இந்த பேஜுக்கு வந்த அப்புறம் கீழே வந்து ஜென்ரேட் ஆக்சஸ் கீ அப்படின்னு இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த டைம் ஓடுதா? அந்த டைம் வந்து முடிகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த டைம் முடிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெப்சைட் உள்ள வந்து அதே எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி தான் வந்து கீ நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும். உள்ளே வந்தோடனே இப்படி தான் வரும். வெயிட் பண்ணுங்கள். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆடை வந்து இங்கே பார்த்தீங்களா கிளிக் பேனர் அண்டு வெயிட் பேக்குன்னு இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து ஷோ ஆகுதா? இந்த ஆடை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போவோம். நீங்கள் வந்து அந்த பேஜை போகாமல் வந்து அப்படியே ஒன் ஸ்டெப் வந்து பேக் வந்துடுங்க. ஓகேங்களா? பேக் வந்துட்டு நீங்கள் வந்து 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். கைஸ் இங்கே பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் டு கண்டினியூன்னு இருக்கா? நீங்கள் வந்து ஃபுல்லாக கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் இங்கே கண்டினியூ அப்படின்னு இருக்கா?
இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான். இந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜுக்கு வந்து போகும். நீங்கள் வந்து அந்த பேஜ் எதுவும் பண்ணாமல் அப்படியே ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா டிவெல் டேப் ரேப்பிட்லி அப்படின்னு இருக்கா, இது டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே கிளிக் ஹியர் டு கண்டினியூன்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லும். ஓகேங்களா, இந்த 10 செகண்ட்ஸ் முடிகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிவெல் டேப் டு கோ டு லிங்க்னு இருக்கா, இது டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து இங்கே ப்ளீஸ் வெயிட்னு இருக்கா, அது லோட் ஆகுற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிவெல் டேப் டு கோ லிங்க்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அதே மாதிரி 15 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே அந்த டைம் முடிஞ்சோடனே கீழே ஸ்க்ரோல் டவுன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு வருதா, இந்த கண்டினியூ அப்படி டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இங்கே பாருங்கள் யுவர் லிங்க் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடின்னு வருதா, அது டைம் முடிஞ்சோடனே இந்த கெட் லிங்க் அப்படின்னு இருக்கு பாருங்கள், கெட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ளே வரும். ஓகேங்களா, நீங்கள் வந்து அதே மாதிரி இதில் வந்து 15 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். இதில் வந்து இங்கே கீழே இந்த ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அப்படியே ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வந்துடுச்சு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ஓடுது பார்த்தீங்களா, இந்த 15 செகண்ட்ஸ் முடிகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் முடிஞ்சதும் இங்கே ஸ்க்ரோல் டவுன் அண்டு கிளிக் கண்டினியூன்னு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு வரும். ஓகேங்களா, இந்த கண்டினியூவை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகும். நீங்கள் வந்து அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா 15 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டைம் வந்து முடிகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த டைம் முடிஞ்சதும் அதே மாதிரி ஸ்க்ரோல் டவுன் அண்டு கிளிக் கண்டினியூன்னு வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நல்லா ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே கண்டினியூன்னு இருக்கா, இந்த பாருங்கள் இங்கே இருக்குது கண்டினியூ, இந்த கண்டினியூவை டச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஓடுதுங்களா, இந்த பாருங்கள் இந்த செகண்ட்ஸ் ஓடுதில்ல, இந்த செகண்ட்ஸ் வந்து முடிகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். இங்கே பார்த்தீங்களா ஸ்க்ரோல் டவுன் டு கண்டினியூ இருக்கா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்ததும் நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும், இந்த கண்டினியூவை டச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த பாருங்கள் இங்கே வந்து கண்டினியூன்னு இருக்கும், இந்த கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே வந்து இந்த செகண்ட்ஸ் ஓடுதா, இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், இது வந்து இப்படி க்ளோஸுன்றதை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் அப்படின்னு இருக்கா, இந்த கெட் லிங்க்கை டச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும். ஓகேங்களா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஒன் ஸ்டெப்பு மட்டும் பேக் வந்துட்டு நீங்கள் வந்து திரும்பவும் இந்த கெட் லிங்க் அப்படிங்கிறத தாங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் எனிவேர் டு இனிஷியலைஸ் த செக்யூர் ஆக்சஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு கிளிக் பண்ணி கைஸ் பாருங்கள் 1 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியாச்சு. ஓகேங்களா, இது வரையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேக் இஷ்யூ எதுவுமே அது வந்து வரல. ஓகேங்களா,
அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கீ எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? யாருக்காச்சும் அப்படி பேன் இஷ்யூ வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பை காய்ஸ். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். எல்லாம் வந்து ஃபீட்பேக் தாங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டே எல்லாமே